அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி பகுதியில் காலை நேரத்தில் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செம்மண் லாரிகள் அதிக அளவில் இயக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் 20 மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முருகேசன், விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காரைக்குறிச்சி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில காரைக்குறிச்சி கிராமத்தை சுற்றி இருக்கிற மைக்கேல்பட்டி உள்ளிட்ட சில கிராமங்களில் தனியார் பட்டா நிலத்திலிருந்து சட்டவிரோதமாக செம்மண் ஏற்றும் லாரிகள் அப்பகுதியில் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காரைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயிலும் அரசு பள்ளியில கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் சென்று வரும் காலை வேலை நேரத்தில் இந்த செம்மண் லாரிகள் அதிக அளவில் இயக்கப்படுவதால் சாலையில் செல்லும் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் விபத்துக்குள்ளாகும் சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும், சாலையில் புழுதி படலம் ஏற்பட்டு வருவதோடு அப்பகுதியில் உள்ள சாலைகளிலும் சேதமடைந்து வருவது என்றும், இது குறித்து காரைக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையினரிடமும் வருவாய்த்துறையினரிடமும் பல முறை புகார் தெரிவித்தும் அந்த அதிக அளவில் இயக்கப்படுற லாரிகளை கட்டுப்படுத்த எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று 50க்கும் மேற்பட்ட அந்த செம்மண் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதித்ததோடு பெரும் பரபரப்பு நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்த அந்த தீப்பனூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அந்த போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த செம்மண் லாரிகள் இயக்கப்படுவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றனர். மேலும் இந்த போராட்டத்தின் போது சட்டவிரோதமாக இந்த செம்மண் குவாரிகள் அரசியல் பிரமுகர்களின் பெயரை சொல்லி முக்கிய பிரமுகர், அதாவது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசியல் பிரமுகரின் முக்கிய பெயரில் அதிகார தொழில் இயக்கப்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்துள்ளனர். அது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறையினர் அந்த பொதுமக்களிடம் உத்தரவாதம் அளித்திருக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. குழந்தைய அவங்க பெற்று வளர்த்து ஆளா படிக்க வைக்கக்குள்ள அவன் பிச்சை எடுத்து படிக்க வைக்கிறான் பிள்ளைய. அவன் அந்த பிள்ளைல அந்த லாரிக்கு இடையாணுமா? கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கு, 8 to 10 ஓட்டாதீங்க, ஓராட்டு நிப்பாட்டுங்க, கனதாரம் வாங்கணும் போகக்கூடாது, ஸ்கூல் டைம் போட்டு ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அவங்க மதிக்காம இத்தனை லாரி போயிட்டு இருக்கு. எதுக்கு போகுதுன்னே தெரியல. ஏதாவது உயிர் போச்சா யார் இந்த உயிருக்கு பதில் சொல்லுவா? இல்லை இவங்க இத்தனை லாரி டிரைவர் ஓட்டுறாங்களா? இவங்க எந்த துணிச்சல்ல ஓட்டுறாங்க? யாரோட தைரியத்தில் ஓட்டுறாங்க? அவங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.